வணக்கம் மாணவர்களே. இன்று திருக்குறள் உரைப்பாயிரம் பாடம் 2. போன வகுப்பிலே, அதாவது போன வாரம் உரைப்பாயிரத்திலே இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அப்படின்னு முதல் பந்தியை முடித்தோம். கடைசியில் அவற்றுள் அறமாவது அப்படின்னு தொடங்குகிறார். அறம் என்றால் என்ன அப்படின்னு உரைப்பாயிரத்தில் தொடங்குகிறாரு. அடுத்த பத்தி பரிமேலழகர். அறம் என்றால் என்ன? வள்ளுவர் சொல்றார் பாருங்க. அறம் அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தென செய்தலும் விளக்கியென ஒழித்தலுமா. அதாவது மனு முதலிய நூல்களில், முதலிய ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதலிய அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டில் போய் கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லாமல் கத்திரிக்காய், காய்கறி முதலிய ஜாமான்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம்ல. அப்போ மனு முதலிய நூல்களில் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில். அதாவது வள்ளுவர் எழுதுவதற்கு முன்பே மனு சாஸ்திரம் என்ற ஒரு நூல் இருந்தது. மனு என்றால் நியதி என்றால் நீதி நூல்கள். அறம் என்றே ஒரு நூல் இருந்திருக்கிறது. அறத்தை தொகுத்து பல நூல்கள் இருந்திருக்கின்றன. பிற்பாடு வந்த வள்ளுவர் இவை அறம், இவை மரம் அப்படின்னு அறத்தை தொகுத்து எழுதுனது வள்ளுவருடைய கடமையை தவிர, வள்ளுவர் சொன்னதினாலே அறம் கிடையாது இவைகள். நான் சொல்லுறீங்களா? மொத்த அதற்கு முன் வாழ்ந்த மக்கள் பூராவுமே அறத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அறநூல் என்ற நூல் இருந்திருக்கிறது. மனுசாஸ்திரம் என்ற ஒரு நூல் இருந்திருக்கிறது. புரியுங்களா? அதையெல்லாம் மொத்தமாக தொகுத்து கூறியவர் வள்ளுவ பெருமான். இங்கே அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம் அப்படிம்பார். அது என்ன? விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம். அதாவது நல்லவற்றை செய், தீயவற்றை செய்யாதே. புரியுங்களா? வாழும்போதே இயற்கையினால் எது நல்லது எது கெட்டது என்பது மனிதனுக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு கெட்ட செயலை செய்யக்கூடாது, நல்ல செயலைத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம் அப்படிம்பார். ஏன் அப்படி சொன்னார்? அதாவது அறம் என்றால் தர்மம், நீதி, இதுதான் அறம். மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம். அவ்வறமே ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என மூவகைப்படும் அப்படிம்பார். அந்த அறத்தையே 3 கூறா பிரிக்கிறார். ஒழுக்கம், வழக்கு, தண்டம். சொல்லி முடிச்சிட்டாரா? அடுத்த வரிசை பாருங்க. அவற்றுள் ஒழுக்கமாவது அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்தனர் முதலிய வர்ணத்தார் தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறவழுவாது ஒழுகுதல். இதில் என்ன சொல்றாரு? அதாவது அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தென செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமா. நல்லவற்றை செய், தீயவற்றை செய்யாதே. நல்லவற்றை செய்வதற்கான நூல் ராமாயணம். தீயவற்றை செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணம் மகாபாரதம். புரியுங்களா? அதாவது பாயிரம், பாவிகம் 2 சொல்லியிருக்கிறது. பாயிரம் என்பது ஒரு நூலுக்கான முன்னுரை. இந்த நூலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தொகுத்து கூறுவது பாயிரம். பாவிகம் என்பது மொத்தத்தையும் சுருக்கி பஞ்சு டைலாக்னு நீங்கள் சொல்லணும்ல. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, நான் நினச்ச நேரத்தில் வரும் நம்பர். அந்த மாதிரி பாவிகம் என்பது அந்த மொத்த கருத்தையும் சுருக்கி சொல்வது. ராமாயணம் எதுக்கு? அறம் வளரும், பாவம் தோக்கம். இதுதான் ராமாயண கதை. இதே மகாபாரதத்துக்கு என்ன? தர்மம் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இது பஞ்சு டயலாக். மொத்த கதையை சுருக்கி சொல்றது. இதற்கு பாவிகம் என்று பெயர். பாயிரம் என்பது மொத்த நூல்களையும் அதனுடைய கருத்து என்ன, எதனால் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி பாயிரம். இப்போது முதல் பாரா முடிஞ்சு போச்சு. அந்தரம் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தற்குரிய மாந்தருக்கு பொது என உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட முடிவு 4 அவை அறம்பொருள் இன்பமாம். புரியுங்களா? அப்போ
அறம் என்றால் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமா. அவ்வறமே ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என 3 கூறாக பிரிக்கிறார். புரியுங்களா? இப்போ அடுத்தது சொல்லணும், ஒழுக்கத்தை பற்றி சொல்லணும். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தணர் முதலிய வர்ணத்தார் தமக்கு ஒதுக்கப்பட்ட பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறம்பழுவாது ஒழுகுதல். இது மிகப்பெரிய விஷயம். அந்தணர் முதலிய வர்ணத்தார். இப்போ அந்தணர் முதலியங்கிற வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்தணர்னா அந்தணர் மாதிரி இன்னும் நிறைய வகை மக்கள் இருக்கிறார்கள். சூத்திரர்கள், சத்திரியன், இவங்கெல்லாம் ஒவ்வொரு வகை மக்கள், ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போ அந்தணர் முதலிய, அதுக்கு உதாரணம்னு சொல்கிறார். அந்தணர் முதலிய வர்ணத்தார். இந்த வர்ணம்னா என்னான்னு நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். வர்ணாச்சல தர்மம் இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாங்க. வர்ணாச்சல தர்மம் அன்னைக்கு கூட ஒரு திருமாவளவன் பேசுகிறார். ஏதோ அதாவது முடிந்தால் ஒரு கருத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். வர்ணாச்சல தர்மம் என்றால் என்ன? மிகப்பெரிய விஷயம். இதை இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு நைட்டோ தான் போடுவேன். நெட்டில் ஜிபி இல்லை, 2 ஜிபி தான். நான் மற்றவங்க மாதிரி வசதி அவ்வளோ கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், லேப்டாப்பெல்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் முடியாது. 1 ஜிபி தான் அலவுடு. இந்த 1 ஜிபிக்கெலாம் இந்த 6 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. இந்த வீடியோவை அப்புறமா தான் அப்லோடு பண்ண போகிறேன். இந்த வர்ணம்னா என்ன? வர்ணாச்சல தர்மம். வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அது சொல்லியிருக்கிறார் சார். யார் நம்ம தான் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்தணர் முதலிய வர்ணத்தார் அப்படின்னா என்ன? சத்திரியன் இருக்கான், சூத்திரன் இருக்கான், வைசிகன் இருக்கான். ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு நியாய தர்மம் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்படாமல் நீதி சொல்ல முடியாது. சும்மா சொல்கிறது எல்லாரும் ஓரினம், எல்லாரும் சமமானவர்கள், எல்லாருக்கும் ஒரே நீதி சொல்ல முடியுமா சார்? இப்போ 5ஆவது படிக்கிறவன் 10ஆவது படிக்கிறவன் இருக்கான், 1ஆவது படிக்கிறவன் இருக்கான். எல்லாருக்கும் ஒரே விதமான பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? புரியுங்களா? ஆனால் அதற்காக பிரிவுகளாக பிரித்தார்கள். வர்ணம், ஆச்சிரமம். வர்ணம் என்றால் என்ன? ஆச்சிரமம் என்றால் என்ன? அதுதான் வர்ணாச்சல தர்மம். இதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓரளவு தற்போது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டு நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதாவது மனித வாழ்க்கையிலே அதை 2ஆக பிரிக்கிறார். தனி மனித வாழ்க்கை, பொது மனித வாழ்க்கை. இப்போ இது என் வீடு, என் ரூமு சாத்திக்கிட்டு நான் வீடியோ போகிறேன். எனக்கு வேர்க்குது, சட்டை அவுத்து போட்டு கூட உட்காரலாம். இது ஏன் பிரியம். இதே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க, வெயில் ஜாஸ்தி. ஐயா வேர்க்குன்னு சட்டையை அவுத்து போட்டு நிற்க முடியுமா? என்றைக்கு ஒரு மனிதன் தனித்து வாழும்போது, தனி வாழ்க்கை, தனியாக வாழும்போது சுதந்திரத்தோடு வாழலாம். பொது மனிதனோடு வாழும்போது தன்னுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் இழக்கத்தான் நேரிடும், இழந்து தான் ஆக வேண்டும். இந்த சமுதாயத்தில் வாழும்போது, சமுதாயம் என்பது என்றைக்கு ஒருவர் 2 பேராக மாறுகிறார்களோ அன்று ஒரு சமுதாயம். 2 பேர் சேர்ந்து சமுதாயம் அல்ல. உங்கள் புரிவதற்காக சொல்லுகிறேன். ஒரு ஊர் இருக்குது, கிராமம் இருக்குது, அதில் பல இனத்தவரும் வாழ்கிறார்கள், அது சமுதாயம். ஒரு வீடு தனியாக இருக்குது, அதில் 2 கணவன் மனைவி மட்டும் இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம். அவங்கள போய் காலைல குளிச்சியா சாப்பிட்டியா வச்சானே அவங்கள கண்ட்ரோல், அது அவர் சுதந்திரம். இதே பொது மனிதன் சமுதாய மக்களோடு வாழும்போது அவனுக்கு என்று சட்டத்திட்டங்கள் பிரித்து தான் ஆக வேண்டும். பிரிக்காமல் சட்டத்திட்டங்கள் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சொல்கிறேன், எல்லாருக்கும் சமமானதுதான் சட்டத்திட்டமாக இருக்க வேண்டும், நடைமுறைக்கு ஒத்துக்காது. ஒன்றும் இல்லை. காமம், செக்ஸ் சொல்கிறோமே, எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லாரும் காமத்தில் ஈடுபடலாம். ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், எல்லாருக்கும் சமமாக சட்டத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா, நாளைக்கு 10 வயசு பையன் நீ தான் சொல்லிக்கன்னு ஒரு பொங்கலை அழைச்சிட்டு வந்துடுவான். அப்படி சொல்ல முடியுமா? பிரித்து வைத்து தான் தெரிய சொல்ல வேண்டும். பிரிக்காமல் எந்த விதத்திலும் நியாயம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரித்தார்கள் தனிமனித வாழ்க்கை, பொது மனித வாழ்க்கை என்று. தனிமனித வாழ்க்கையிலே தான் கற்கும் பருவம், கற்கிற காலத்துக்கு ஒரு பருவம் வரைக்கும் ஒதுக்குனாங்க. அந்த வயசு வரைக்கும் கணக்கு பண்ணாங்க. அதுதான் பெரிய விஷயம். இதற்கு பிரம்மச்சரியம் என்று பெயர். ஏன் நான் 50 வயசுக்கு மேலே படிக்க போகிறேன்னா படி யார் வேண்டான்னா படிப்பு ஏறுமா 50 வயசுக்கு மேலே? ஏன்னா அத்தனை நாம் வாழ்க்கையில் நடக்கும்போது அத்தனை செய்திகளும் மனித மூளையில் போய் அடைஞ்சிடும். ஹார்ட் டிஸ்க்கு சொல்கிறோமே,
அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் மெமரி பண்ணி வைக்க முடியும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேலே. அதுக்கு தான் இத்தனை ஜிபி இத்தனை பவர்னு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் தான் போடும். அதே மாதிரி நான் 50 வயசுக்கு மேலே படிக்க போகிறேன், 40 வயசுக்கு மேலே படிக்கிறேன்னா முடியாது. அதனால கற்கும் பருவம் இதுக்கு பிரம்மச்சரியம். சரிங்களா? அடுத்தது கிரகஸ்தன். கிரகஸ்தன்னா குடும்பஸ்தான். அவன் படித்து முடித்த உடனே ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறான். அப்படிங்களா? இது கிரகஸ்தன். அடுத்தது அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் அப்பா அம்மா அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. அப்பா அம்மா வானப்பிரஸ்தன். பிறகு சந்நியாசம். சில பேர் துறவே வேண்டாம், குடும்ப வாழ்க்கையை ஒதுக்கி சந்நியாசம் போகிறவனும் இருக்கும். அப்படியும் சில பேர் வாழ்கிறார்கள். அவனுக்கும் சட்டம் சொல்லி ஆகணும். புரியுங்களா? இதுதான் தனி மனித வாழ்க்கை. புரியுங்களா? ஆச்சிரமம் என்று பெயர். அடுத்தது தனி மனித வாழ்க்கை. இது தனியாக வாழ்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை முறை. இது தனி மனித வாழ்க்கை. அடுத்து பொது மனித வாழ்க்கை. அதையும் நாளாக பிரித்தானும். எப்படி பிரித்தானுங்க? அதாவது நாம் வாழ்வதற்கு, ஒரு சமுதாயம் வாழ்வதற்கு முதலில் உணவு தேவை. அந்த மாதிரி உணவை தயாரிப்பவனுக்கு சூத்திரன் என்று பெயர் வைத்தார்கள். எனக்கு ஒரு பேர் இருந்தாங்கன்னா சார் நான் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன். அந்த மாதிரி விவசாய பொருட்களை உற்பத்தி செய்பவனுக்கு சூத்திரன் என்று பெயர் வைத்தார்கள். சரி, எல்லாரும் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு ஒருத்தன் உப்பு விளைவிக்கிறான், ஒருத்தன் கத்திரிக்காய் விளைவிக்கிறான், ஒருத்தன் நெல், ஒருத்தன் கோதுமை. அவன் வேணால் சாப்பாடு எடுக்க முடியுமா? அவனுக்கு மற்ற பொருள்கள் வேண்டும். மற்ற விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் வேணும். அதை விற்றாதான் அவன் எல்லா பொருளும் வாங்க முடியும். ஒருத்தன் உப்பு விற்றாதான் இவன் கோதுமையை கொடுத்துட்டு, அந்த காலத்தில் பண்டமாற்று முறை தான், காசு பணம் இல்லாமல் இருந்தது. பண்டமாற்று முறை. நீ கோதுமை கொடுக்குறியா, நான் மிளகாய் தரேன், உப்பு தரேன். அப்படி தான் பண்டமாற்று முறையில் நடந்தார். இவனுக்கு வைசிகன், வியாபாரி என்று பெயர். அதையும் ஒரு இனத்தவர் செய்து கொண்டிருந்தார்கள். சரி, இவர்களை பாதுகாக்க, சமுதாயத்தை பாதுகாக்க, சூத்திரனை பாதுகாக்க, வைசிகனை பாதுகாக்க, கல்வியானனை பாதுகாக்க ஒருவன் ஆளும் தன்மையோடு ஒருவன் வந்தான். அவன்தான் சத்திரியன், அரசன். அடுத்தது பார்த்திங்கன்னா, விவசாயம் பண்ணுறதும் விற்பனை செய்கிறதும் உணவை பாதுகாக்கிறதுமே வேணுமா? கல்வி அறிவு வேண்டும். இவனுக்கு உலக சமுதாயத்தில் பொருளாதார வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது? அன்றைக்கி விளைஞ்ச ஒரு மூட்டை நெல் தான் அன்றைக்கி விளையுது. ஏக்கருக்கு 50 மூட்டை அறுத்தான், 100 மூட்டை அறுத்தான். அந்த உரங்கள் போன்றவரை தயார் பண்ண, இதுக்கெல்லாம் அறிவை சொல்லிக் கொடுக்க ஒருவன் வேண்டும். அவனுக்கு கல்வியாளன் அல்லது பிராமணன் என்று பெயர் வைத்தார்கள். இதுதான் வர்ணம். ஒவ்வொருக்கும் இதுதான் என்ன சொல்றார் வள்ளுவருங்க, அந்தனர் முதலிய வர்ணத்தார். உனக்கு விதிக்கப்பட்ட விதி என்னவோ அதன்படி வாழ்கிறது தான் ஒரு பிராமணனுக்கு அழகு. அதே போல் மற்ற சூத்திரன், வைசிகன், சத்திரியன், புரியுங்களா, எல்லாருக்கும் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட நீதி என்னவோ அதன்படி வாழ வேண்டும். அதுதான் வர்ணாச்சார தர்மம். இப்போ கல்வியாளன் இருக்க அந்தனர், அவன் போய் கறி மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவன் அறிவை சொல்லி கொடுக்குறவன். அப்பேற்பட்டவன் கறி மீனெல்லாம் திங்கன்னா அவனுக்கு கல்வி அறிவு வராது. இதே சூத்திரன் விவசாயி, கடுமையாக உழைக்கணும், நிலம் உழுவணும், வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், அறுவடை செய்யணும். இவன் போய் வெறும் பழையதையும் தக்காளி சோறையும் தயிர் சாத்தி சாப்பிட்டுருந்தா இவனால் வேலை செய்ய முடியாது. இவன் சத்துள்ள பொருளை சாப்பிடலாம். புரியுங்களா? மாமிசத்தை சாப்பிடலாம், கல்வியால் சாப்பிடக்கூடாது. அதே போல் ஒரு அரசன் என்பவன் இவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவன் நெறியிலேருந்து நீடித்து நிற்கணும். சத்திரியன் போய் நான் கல்வி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்ல முடியுமா? அல்லது நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அரசன் சொல்லிட்டு விவசாயம் பண்ணனா இவங்களை பாதுகாப்பது யார்? இதை தான் வர்ணாச்சல தர்மம் என்று பிரித்தார்கள். எல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னா பிரிக்காமல் நீ எதை சொல்லு பார்க்கலாம். இதுதான் வர்ணாச்சல தர்மம். அதுதான் அந்தனர் முதலிய வர்ணத்தார். வர்ணம்னா என்ன? அந்தனர் மட்டும் இல்லை, சூத்திரனுக்கு, சத்திரியனுக்கு, வைசிகன், அவர்களுக்கு பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறம்பொழுவாது ஒழுகுதல். உனக்கு என்ன அறம் விதிக்கப்பட்டதோ அதன்படி, அந்த அறத்தின்படி நீ வாழ வேண்டும். இதுதான் வர்ணாச்சார தர்மம். இதை ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே பல வீடியோவில் 3000 வீடியோ இருக்குது. எப்போ போட்டது அதை மட்டும் தனியாக விவரித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது முறைப்படி திருக்குறள் உரைப்பாயிரம் 2வது பாகம். இன்னும் குறளுக்குள்ளேயே நம்ம போகலை. அப்போ அறத்தை பற்றி சொல்லிவிட்டார். அடுத்து ஒழுக்கத்தை பற்றி சொல்லிவிட்டார். ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வர்ணத்தார் தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறம்பொழுவாது ஒழுகுதல். சரி, அடுத்து ஒழுக்கம், வழக்கு, தண்டனார்.
வழக்கு என்றால் என்ன அடுத்து சொல்ல போகிறார். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது இடையிலேயோ 3ஆம் வகுப்பு உரைப்பாயிரம் பாடத்தை கேட்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.